எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 5 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபீஸ், அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ராகி புட்டு பார்க்கலாம். ராகி புட்டில் ஸ்வீட்டும் செய்ய போகிறோம், காரமும் செய்ய போகிறோம். ஸ்வீட் புட்டுக்கும் கார புட்டுக்கும் தனித்தனியாக மாவு ரெடி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கார புட்டுக்கு மாவு எடுத்துக்கிறேன். 2 டம்ளர் ராகி மாவு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இது வீட்லேயே அரைச்ச ராகி மாவு. இது கூட தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அரை உப்பு சேர்த்தனா போதும். அப்புறம் சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு எப்படி நம்ம மாவு ரெடி பண்ணணுன்னா, கொஞ்சமாக தண்ணி தெளித்து உதிரியாக இருக்கிற மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கணும். தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது, ஏன்னா வெந்ததுக்கப்புறம் களியாட்ட ஆகிடும். இந்த மாவு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது ஸ்வீட் புட்டுக்கும் இதே ப்ராசஸ் தான். 2 கப் ராகி மாவு எடுத்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக தூள் உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு போட்டு தண்ணி லைட்டாக தெளித்து கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது எல்லாமே இந்த மாவெல்லாம் நனைஞ்சு உதிரியாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சின்ன கட்டிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உடச்சி விட்டு நல்லா நைஸாக இருக்க மாதிரி பொடியாட்டம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த கட்டிலாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாவு தண்ணியில் நனைஞ்சு லைட்டாக கலர் மாறினாவே போதும். உதிரியாக இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதை அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸ்வீட் புட்டுக்கு தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய் கூட 2 ஏலக்காய் போட்டு துருவிக்கலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ராகி மாவு இட்லி பானையில் வேக வச்சுக்கலாம். நான் நிறையா செய்கிறனால 2க்குமே தனித்தனியாக மாவு ரெடி பண்ணி தனித்தனியாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை கொஞ்சமாக செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே டைமில் மாவு கலந்துட்டு ஒரே டைமில் வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் தனித்தனியாக எடுத்து நீங்கள் கொஞ்சமாக பாதி இனிப்புக்கு பாதி காரத்துக்கும் நீங்கள் எடுத்து தாளிச்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும், ராகி மாவு வெந்துடும். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரியாக சாஃப்டாக இருக்குது. எதுவும் சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா உதிரியாக சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது ஸ்வீட் புட்டுக்கான ராகி மாவையும் நான் இட்லி பானையில் வேக வச்சுக்கிறேன். இது வேகிறதுக்குள்ளே நம்ம காரத்துக்கான ஸ்வீட் புட்டு தாளிச்சிடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கை நிறைய சின்ன வெங்காயம் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கு. காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கை நிறைய சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வணங்கினதும் நம்ம ராகி புட்டையும் இதில் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தேவைன்னா கொஞ்சமாக தூளுப்பு தூவிக்கலாம். அவ்வளோதான், காரப்புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்வீட் புட்டும் நான் தாளிக்கிறதுக்குள்ளே இது வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இட்லி தட்டில் வச்சனால அந்த ஷேப் அப்படியே இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. இதை நல்லா உடச்சி விட்டோன்னா நல்லா உதிரியாக வரும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம தேங்காய் ஏற்கனவே துருவி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் சர்க்கரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் ராகி மாவுக்கு 100 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா மறுபடியும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்வீட் ராகி புட்டு மட்டுமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடும்போது சில பேர்த்துக்கு திகட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி காரமும் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம எல்லாமே கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும், ஃபுல்ஃபில்லிங்காகவும் இருக்கும். அடுத்தது செகண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா சேமியா தேங்காய் பால். ஃபஸ்ட்டு தேங்காய் பாலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 2 மூடி தேங்காய் 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்தது சேமியா வேக வைக்கிறதுக்கு தண்ணி அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் வேக வைக்கும் போதே கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி கொதிக்கட்டும். இது என்னென்னா இது ஒரு பொடி. இது பொட்டுக்கல்லையும் வெள்ளை எள்ளும் சேர்த்து இதில் பொடி பண்ணியிருக்கு. பொட்டுக்கல்லை 50 கிராம், வெள்ளை எள்ளு 50 கிராம், ரெண்டும் தனித்தனியாக இலவருப்பாக வறுத்துட்டு தனித்தனியாக பொடி பண்ணிவிட்டு கலந்துக்கலாம். இந்த பொடி போட்டு நம்ம கலந்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பால். மதர் மில்க்குக்கு அப்புறம் ஒரு கலப்படம் இல்லாத பால் அப்படின்னா இந்த தேங்காய் பால் தான். இது நெஞ்செரிச்சலுக்கு, இந்த அல்சர் இருக்கவங்கலாம் டெய்லி ஒரு டம்ளர் தேங்காய் பால் குடிக்கும்போது வயிறு குளுக்குலுன்னு இருக்கும். இது கூட 50 கிராம் சர்க்கரை சேர்த்துட்டு கலந்துடலாம். நான் அணில் சேமியா இன்றைக்கி 2 பேக்கெட் இதில் சேர்த்துக்கிறேன்.
இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சந்தவம், இடியாப்பம் இந்த மாதிரி ரெசிபிஸ் மாதிரி அதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சேமியா வந்து 2 மினிட்ஸில் வெந்துடும். இது கூட பச்சை தண்ணியும் ஒரு சொம்பு ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம். அப்போ தான் சேமியா வந்து வளவளப்பு இல்லாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். இதை ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டோன்னா சாப்பிட்ற வரைக்கும் சூடாகவே இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச எள்ளு பொட்டுக்கடலை பொடி இது மேலே நல்லா வேணுங்கிற அளவு நிறைய தூவி விட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே தேங்காய் பால் நம்ம ஊற்றி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது டே 3க்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவல் சுண்டல். இது வெள்ளை கெட்டி அவல். இது 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இது கூட மஞ்சத்தூள், கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த புளி கரைசலையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி இருக்கும். அதை சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த அவல் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். இது 1 ஹவர் அவல் ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோ. நான் ஃபஸ்ட்டு செய்கிற ப்ராசஸை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது அவல் சுண்டல் ரெண்டுமே தாளிக்கிறதுக்கான வெங்காயம், பெரிய வெங்காயமும் கட் பண்ணியிருக்கு, சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக உரிச்சு வச்சுருக்கு. இது வந்து அரை மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, இது 2 மட்டும் போட்டு அரைச்சி வச்சுருக்கு. இப்போ அவல் சுண்டல் ரெண்டுமே வந்து தாளிக்கிறதுக்கு 2 பாண்டில் வச்சாச்சு 2 அடுப்பில். இந்த அவலுக்கு காம்பினேஷனாக நம்ம எந்த சுண்டல் வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா சுண்டலுமே டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு சுண்டல் இல்லைன்னா வெள்ளை சுண்டல். இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி நாங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். அவலில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, சுண்டலில் வந்து ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. இது வந்து அவலுக்கு வரமிளகாய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாமே போட்டு தாளிச்சிருக்கு. இந்த பக்கம் இருக்கிறது இப்போ சுண்டலுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இது கூட தேங்காய் சோம்பு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். அப்புறம் இது கூட தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம சுண்டலையும் இதில் சேர்த்துடலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியில் தான் எல்லா சத்துமே இருக்கும். இப்போ இந்த பக்கம் ஆனியன் வந்து வணங்கிருச்சு. இது கூட அவல் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டோன்னா அவல் வந்து ரெடி. சுண்டலும் வந்து தண்ணிலாம் சுண்டி கிரேவி மாதிரி வரணும். இது ரெண்டையும் கலந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது வந்து சேலமில் ஃபேமஸான அவல் சுண்டல் ரெசிபி. அடுத்தது டே 4க்கான பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா வீட் ஸ்வீட் தோசை, அப்புறம் வீட் கார ரொட்டி. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு வந்து கோதுமை மாவும் கருப்பட்டியும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 200 கிராம் அளவுக்கு நுணுக்குன கருப்பட்டி எடுத்திருக்கு. இதை வந்து தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கலாம். இது கூடவே ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துடலாம். இந்த கருப்பட்டிலாம் நல்லா கரைஞ்சாவே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இது வந்து கார ரொட்டிக்கான ஆனியன். ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கட்டி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறோம். பூண்டு சேர்த்துக்கும் போது உடம்புக்கும் நல்லது, இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆனியன் கூடவே சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை இருந்தாலும் நீங்கள் அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கை இதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வணங்கினதும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் 2.5 கப்பு வந்து கோதுமை மாவு இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு தூளுப்பு, அப்புறம் மிளகாய்த்தூள் 3/4 ஸ்பூன், அப்புறம் சோடா உப்பு கொஞ்சமாக 1 பிஞ்சு. இது எல்லாமே சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கோதுமை கார ரொட்டிக்கு வந்து மாவு ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 15லேருந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம சுடும்போது சாஃப்டாக வரும். அடுத்தது ஸ்வீட் கோதுமை தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த கருப்பட்டி வந்து ஆறிடுச்சு. இது வந்து 2 கப்பு கோதுமை எடுத்திருக்கு. இதை வந்து நம்ம கருப்பட்டியை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். இதையும் கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கும் போதெல்லாம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இது கூடவும் சோடா உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் இந்த மாவு கரைச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட் கம்மியாக இருக்குது, பத்தல அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றுற மாதிரி பதத்துக்கு கரைச்சிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் மாவு நல்லா ஊறி பபிள்ஸாக வந்திருக்கு. இதை வந்து மெதுவாக நம்ம மேலாப்பில் தான் தேய்ச்சி விடணும். இது கூட ஆயில் சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். அடுத்தது கோதுமை கார ரொட்டி நான் சுடுறேன். இதுவும் வந்து நம்ம கரண்டிலே எடுத்து சுடலாம். மேலாப்பில் வந்து அப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாம் தோசை மாதிரி.
அவ்வளோதான், 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது டே 5க்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்பு ரொட்டி. கம்பு வந்து நைட்டே ஒரு 200 கிராம் ஊற வச்சுருந்தேன். இப்போ காலையில் அதை ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட நான் வேறு எதுவுமே சேர்த்துல, வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். யூஸ்வலாகவே இந்த மாதிரி கம்பு ரொட்டி இல்லை கார தோசை, பச்சைப்பயிறு தோசை இல்லை சோள தோசை இந்த மாதிரி எது செய்கிறதா இருந்தாலும் அந்த பருப்பும் அப்புறம் அரிசி, உளுத்தம்பருப்பு இது எல்லாமே ஒன்றா சேர்த்தி எல்லாம் ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம ரொட்டி சுடுவோம் இல்லையா. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. எந்த பொருளாக இருந்தாலும், எந்த பருப்பாக இருந்தாலும், பச்சைப்பயிறு எதாக இருந்தாலும் தனியாக நம்ம இந்த மாதிரி அதை மட்டும் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் தனியாக போட்டு அரைச்சிட்டு இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச இட்லி மாவு இருக்குல்ல, அது வந்து ஒரு 4 கரண்டி இது கூட ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷனாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நம்ம அரிசி உளுத்தம் பருப்பு சேர்த்து நம்ம அரைக்கிறோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டை விடவே இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாவுலேயே மிளகாய்த்தூள், தூளுப்பு, அப்புறம் சோடா உப்பு இதெல்லாம் தேவையான அளவு சேர்த்துட்டு கலந்துடலாம். 3 பெரிய வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த மாவுலேயே சேர்த்து கலந்துடலாம். இதை வந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம சுடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொட்டினாவே நம்ம கையில் தட்டி தான் வந்து போடணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக நம்ம கரைச்சிக்கிட்டோன்னா கரண்டிலேயே நம்ம தோசைக்கல்லில் ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். கையில் தட்டுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இதே மாதிரி ப்ராசஸ் தான் எல்லா வகையான பருப்பு, சிறுதானிய தோசை, ரொட்டி எல்லாத்துக்குமே. இதுக்கு முன்னாடி பச்சைப்பயிறு தோசை வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதுவும் இதே மாதிரி ப்ரிப்பரேஷன் தான். ஆனால் பச்சைப்பயிறு அரைக்கும் போது அது கூட 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்து அரைச்சிருப்பேன். நீங்களும் அந்த மாதிரி இதுக்கும் கம்புக்கும் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரொட்டிலாம் சும்மாவே நீங்கள் சாப்பிட்லாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னிலாம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் எந்த ரெசிபிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.